நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ராஜா காலகட்டத்துல நடக்கிற மாதிரி தான் இந்த கதை இருக்கும். கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். நான் முதல்ல இந்த கதையோட கரு என்னன்றதை சொல்றேன். ராஜா இருக்காரு பாத்தீங்களா, இவரோட மகளான இளவரசி அவந்திகாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவந்திகாக்கு இதுல சுத்தமா விருப்பமே கிடையாது. அவந்திகாவை பொறுத்த வரைக்கும் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்பா என்ன இவ்வளவு அவசரப்படுத்துறாரு அப்படின்ற மாதிரி அந்த இடத்தை விட்டு தப்பிச்சிடுறாங்க. அதாவது கல்யாணம் பிளான் பண்ணியிருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்தை விட்டு தப்பிச்சிடுறாங்க. அப்படி தப்பிச்சவங்க ஆரவ்னு ஒருத்தரை சந்திக்கிறாங்க. அவரு ரொம்ப நல்லவரா இருக்காரு. போக போக அவர் கூட இருக்கிறது இவங்களுக்கு பிடிச்சிருக்கு. இவங்க ஒரு இளவரசி, ஆனா இளவரசின்றத காமிச்சுக்காம ஆரவ் கிட்ட பழகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த கதை மாதிரியே ஏற்கனவே நிறைய கதைகளை நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். அதுக்காக தான் சொல்றேன். இப்ப நம்ம தாமதிக்காம இந்த கதைக்குள்ள வந்துடலாம். ஒரு ராஜ்யத்தை நமக்கு காட்டுறாங்க. ராஜா ராணி பொண்ணு, ஒரே ஒரு பொண்ணு தான், பையன் இல்லைன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கு. பொண்ணோட பேரு அவந்திகா அப்படின்றது. அவந்திகாக்கு பெரிய லெவல்ல நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பெரிய குடும்பத்தை பாக்குறாங்க. அதாவது ராஜாக்கள்லாம் ராஜாக்கள் கூட தானே சம்பந்தம் வச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ராஜா கூட சம்பந்தம் எல்லாம் முடிஞ்சிருது. அவந்திகாக்கு ஆரம்பத்துல இருந்தே இதுல பெருசா விருப்பம் கிடையாது. அவந்திகாவை பொறுத்த வரைக்கும் வயசு 22 தான் ஆகுது. நம்ம இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அதே மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தரை பார்க்கணும், இந்த கல்யாணத்துக்கு நம்ம சம்மதிக்கவே கூடாதுன்ற மாதிரி எவ்வளவோ இவங்க வேணான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா அப்பா இருக்காருல்ல, நான் முடிவெடுத்துட்டேன், கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நீ பண்ணிதான் ஆகணும். சின்ன வயசுல இருந்து நான் உனக்கு எவ்வளவு செல்லம் கொடுத்துருக்கேன், உனக்கு எல்லா விஷயத்தையும் நான் கத்து தந்தேன். அதாவது பெண்கள் பெருசா இந்த வாழ்வீச்செல்லாம் பண்ண தேவையில்லை, ஆனா நீ கேட்டன்றதுக்காக அதுக்கான ட்ரைனிங் கொண்டு உனக்கு நான் தந்திருக்கேன். சோ அப்பாவோட ஆசை இதுதானே, நிறைவேற்று அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறது. இவங்களுக்கு கடைசி வரைக்கும் விருப்பமே கிடையாது. கல்யாணம் எல்லாம் நடக்க போகுதுன்ற நிலைமை இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா தப்பிச்சிடுறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, பனிப்பெண்கள்லாம் அப்படியே முகத்தை மறைச்ச மாதிரி இருப்பாங்கல்ல, சாதாரண ட்ரெஸ் போட்டு முகத்தை மறைச்சு போவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களுமே அந்த அரண்மனையை விட்டு யாருக்கும் தெரியாம வந்துடுறாங்க. ராஜா காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராஜாவை கிராமத்துல இருக்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது இவர் தான் ராஜா, இவங்க தான் ராணின்றது கூட தெரியும். ஆனா இளவரசியை பத்தி எல்லாம் எல்லாருக்குமே தெரியாது. சிலருக்கு இவங்க இளவரசின்றது தெரியும், ஆனா எல்லாருக்குமே தெரியறதுக்கான வாய்ப்பு இல்ல. இவங்களை பொறுத்த வரைக்கும் அவந்திகான்ற பேரை அவனின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். அப்படி சொல்லி நம்ம ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழலாம். அப்பா ஒரு பக்கம் தேடதான் போறாரு. அப்பா தேடி நம்மளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அந்த ஒரு எண்ணத்துலதான் அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டு இருக்காங்க. எதிர ஆரவ் அப்படின்றவரு நிறைய காய்கறி எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அவரோட தோட்டத்துல காய்கறி எல்லாம் வருது பாத்தீங்களா, அதெல்லாம் விக்கிறதுக்காக சந்தைக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு போல. இவங்க கொஞ்சம் பதட்டமா வந்துட்டு இருக்காங்கல்ல, தெரியாத்தனமா அவரை இடிச்சிடுறாங்க. காய்கறி எல்லாமே கீழே விழுந்து வேஸ்டா போயிருது. அவர் கொஞ்சம் கூட கோவப்பட மாட்டாரு. இவங்களுமே ஐயோ காய்கறி எல்லாம் நம்ம வீண் பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி மன்னிப்புலாம் கேட்கறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதுவும் இல்லைல்ல, நீங்க ஓகேவா தானே இருக்கீங்கன்னு கேட்கும்போது நான் ஓகேவா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவனியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, அவந்திகா அவங்களோட பேரு அவனின்னு சொல்லலான்ற மாதிரி முடிவெடுத்தாங்கல்ல, அவனி என்ன சொல்றாங்கன்னா, என் பேரு அவனி, நான் பக்கத்து ஊர்ல இருந்து பொழப்பு தேடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எனக்கு போறதுக்கு இடம் இல்ல, எனக்கு பேரண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்களுமே இறந்து போயிட்டாங்க, போறதுக்கு இடம் இல்ல. உங்க தரப்புல, அதாவது உங்க சைட்ல ஏதாவது வேலை போட்டு தர முடியுமான்னு கேட்கும்போது, என்னங்க சொல்றீங்க, இப்ப ஒரு பொண்ணா நீங்க தனியா இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா, நைட்டு நேரம் ஆயிடுச்சு, நீங்க தனியா எப்படி இருப்பீங்க, சரி வாங்க என்னோட வீட்டுக்கு நான் கூட்டு போறேன், எனக்கு அம்மா தங்கச்சி இருக்காங்க, பத்திரமா நீங்க இருக்கலான்ற மாதிரி நம்பிக்கையா பேசுறாரு. இவங்களுக்குமே அந்த நம்பிக்கை வருது. ஏன்னா பார்க்கவே நல்ல மனுஷன் மாதிரி தான் தெரியுறாரு. ஆரவ் கூட இவங்களுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவருமே அம்மா கிட்டயும் தங்கச்சி கிட்டயும் விஷயத்த சொல்றாரு. இவங்க பேர் அவனி, இவங்களை பொறுத்த வரைக்கும் பக்கத்து ஊரை சேர்ந்தவங்க போல, இந்த இடத்துல பொழப்பு தேடி வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, என்னம்மா நீ யாருமே இல்லைன்னா எப்படிமா நைட்டு நேரம் எல்லாம் வருவ, கவனமா இருக்க வேணாமா அப்படின்ற மாதிரி இந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. சரி இங்கேயே நீ சின்ன சின்ன வேலையை பாருமா போதும், அதாவது இவங்களுக்கு தோட்டம் இருக்கு, அந்த தோட்டத்திலேயே சின்ன சின்ன வேலையை பாருமா போதும்ன்ற மாதிரி சொல்லும் போது அவனியுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அவனி இங்க வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு கூட மாட ஹெல்ப் பண்ற வேலை எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இன்னொன்னு பக்கம் ராஜா செம்ம கோவத்துல இருக்காரு. அதாவது அவரோட பொண்ணான அவந்திகா கல்யாண தண்ணிக்கு திடீர்னு போயிட்டாங்க பாத்தீங்களா, இதனால அந்த ராஜா கிட்ட இவருக்கு கொஞ்சம் அவமானம் எல்லாம் ஏற்படுது. என்னங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்ற மாதிரி அந்த ராஜாவும் இளவரசரும் பயங்கரமா கோவப்பட்டு இருப்பாங்க. அந்த கோவத்துலதான் இப்ப ராஜா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவந்திகா எங்க இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சு கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. ஆளுங்க எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த கிராமத்தை தேடலாம், அதுக்கப்புறம் பக்கத்து கிராமத்திலயும் நம்ம தேடலான்ற ஒரு ஐடியால எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்காங்க. இவங்க வயல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, ஆரவுக்கு சப்போர்ட்டிவா இவங்க வயல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க.
அப்படி வேலை பார்க்கும் போதே ஆளுங்க அந்த வழியா விசாரணை பண்ணிட்டு போறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது மட்டும் இவங்க சட்டுன்னு வந்து வீட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆரவுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இங்க வேலை பார்த்துட்டு இருந்தவங்க திடீர்னு காணோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. நீங்க திடீர்னு உள்ள வந்துட்டீங்க, டயர்ட் ஆயிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல நான் தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தேன்ற மாதிரி இவங்களும் சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி ஆரவு கூட சேர்ந்த மாதிரி வெளியே போய் வேலை எல்லாம் பாக்குறாங்க. ஏன்னா தேடி வந்த ஆட்கள் இருக்காங்கல்ல, அங்க இருந்து கடந்து போயிருப்பாங்க. இவங்களுமே வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் ஆரவுக்கு இருக்க ஒரு பிரச்சனையை பத்தி அவனிக்கு தெரிய வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆரவை பொறுத்த வரைக்கும் சுத்தி கொஞ்சம் இடம் வச்சிருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் வரும்போது இந்த இடத்த வந்து ஒருத்தர்கிட்ட வந்து அடகு மாதிரி வச்சிருப்பாரு. பத்திரத்தெல்லாம் தந்து அடகு மாதிரி வச்சு அது மூலியமா காசை வாங்கி இவர் செலவு பண்ணிருப்பாரு. அந்த காசுக்கான வட்டி மாதிரிலாம் இவர் தந்து தான் இருக்காரு. ஆனா அந்த ஜமீன்தார், ஒரு ஜமீன்தார் கிட்ட இதை பண்ணிருப்பாரு. அந்த ஜமீன்தார் என்ன பண்றாருன்னா, ஏமாத்தி இந்த இடத்தெல்லாம் புடுங்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு. நீ வந்து எப்பதான் காசை தருவ, நீ காசை தரலனா இந்த இடத்தையே எனக்கு தரணும்ன்ற மாதிரிலாம் ஆரவ் கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்காரு. இவங்களுமே வந்து கொஞ்சம் தள்ளி வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. அவர் பேசுறதுல நிறைய ஏமாத்துறது தெரியுது. ஆரவை பொறுத்த வரைக்கும் பெருசா படிக்கல. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்ற கணக்குல எல்லாமே வந்து தப்பா தான் இருக்கு. அவர் ஏமாத்துறாரு அப்படின்றது தெரிஞ்சிருது. அவனையும் வந்து எப்படியாவது நம்ம ஆரவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இவங்க சாதாரண ஆளுல பெருசா எதுவுமே பண்ண முடியல. ஆரவ் இதை நினைச்சு வந்து கவலையில இருக்கும் போது இவங்களுமே வந்து சில கணக்கெல்லாம் மட்டும் அவர்கிட்ட சொல்றாங்க. அது என்னன்னா வந்து அவர் இந்த மாதிரி ஒரு கணக்கை சொல்றாரு, வட்டி இவ்வளவுதானே ஆகுது, எப்படி இவ்வளோன்ற மாதிரி அவர் சொல்லுவாரு, அவர் உங்களை ஏமாத்துறாரு, நீங்க ஏதாவது பண்ணுங்கன்னும் போது அவரை மீறி என்ன பண்ண முடியும், அவர் தான் வந்து எங்களுக்கு கடன் எல்லாம் தரக்கூடியவரு, அவரை மீறிலாம் எங்களால எதுவுமே பண்ண முடியாது, நாங்க சாதாரண ஆளுங்கன்ற மாதிரிலாம் ஆரவ் பேசும்போது, இல்ல நம்ம எல்லாம் வந்து ஒரு குரூப்பா சேர்ந்தா, அதாவது உங்களை மாதிரி நிறைய பேர் சேர்ந்தா நீங்க கண்டிப்பா வந்து இதெல்லாம் தட்டி கேட்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. போக போக தான் அவனி ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. அது என்னன்னா, அந்த ஜமீன்தார் வந்து ஆரவம் மட்டும் ஏமாத்த நினைக்கல, இங்க சுத்து வட்டாரத்துல இருக்க நிறைய பேரை ஏமாத்த நினைக்கிறாரு. அதாவது கடன் வருவாங்க பாத்தீங்களா, அப்ப நிறைய காசை தந்துருவாரு, அதை வச்சே இவங்களோட இடத்தை ஏமாத்தி புடுங்கணும்ன்ற மாதிரி கணக்கெல்லாம் பண்ணுவாரு. இது எல்லாமே வந்து இவங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருது. இவங்களால இப்ப பெருசா எதுவும் பண்ண முடியாதுல்ல, ஏன்னா போராட்டம் மாதிரிலாம் பண்ணா வந்து கண்டிப்பா நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நம்ம இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாம், நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே உதவி செய்யலான்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. இந்த மாதிரி நிலைமையில வந்து அந்த ஜமீன்தார் இருக்காரு பாத்தீங்களா, திரும்பி வந்து ஆரவ் கிட்ட பேசுறதுக்காக வராரு. என்ன சொல்றாருன்னா, எனக்கு நீ இவ்வளவு கடன் பட்டிருக்க, திரும்பி உன்னோட இடம் வாங்கிட்டே இருக்கணும், ஏன்னா அதுதான் உன்னோட வாழ்வாதாரமா இருக்கு, அம்மா தங்கச்சி அது மூலியமா தானே நீ பாத்துக்கிற, அது உனக்கே வேணும்னா நீ என் வீட்டுல வந்து இத்தனை மாசம் வேலை பார்க்கணும், அடிமை மாதிரி வேலை பார்க்கணும், என்ன வேலை சொன்னாலும் செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஆரவுக்கு என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. பேசாம அந்த மாதிரி பண்ணிடலாமா, ஏன்னா வந்து இடம் திரும்பி நமக்கு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆனா அவனி வந்து இதை ஏத்துக்க மாட்டாங்க. அவனி கொஞ்சம் தள்ளி இருந்து பார்த்துட்டு இருக்காங்கல்ல, ஏற்கனவே இவர் செலுத்த வேண்டிய அமௌண்ட் எல்லாம் செலுத்திட்டாரு, அதை மீறியும் இவர் ஏமாத்தி வீட்டுல அடிமை மாதிரி நடத்தலாம்னு நினைக்கிறாரு அப்படின்றது தெரிஞ்சிருது. இப்ப அவனி வேகமா ஜமீன்தார் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. இது எப்படி முறை, நீங்க வந்து ஏமாத்திட்டு இருக்கீங்க, நீங்க கணக்குல நிறைய பிழையா சொல்றீங்கன்னும் போது, நீ யாரு, உன்னை இந்த ஊர்ல பார்த்ததே இல்லையே, நீ என்ன வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்கன்ற மாதிரி ஜமீன்தார் கோவப்பட்டு இருக்காரு. அதே மாதிரி அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஜமீன்தாரால எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர் உங்களை ஏமாத்திட்டு இருக்காரு, எதுக்காக இவர் எதிர்த்து பேச மாட்டீங்க, நீங்க தைரியமா பேசுங்க அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டையும் சொல்றாங்க. அப்பயும் எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. அவனி தான் ரொம்ப போல்டா பேசிட்டு இருக்காங்க. அதாவது கணக்குல இருந்து எல்லாத்தையுமே வந்து அந்த ஜமீன்தாருக்கு சொல்றாங்கல்ல, ஜமீன்தாருக்கு எல்லா கணக்கும் தெரியும், பொய் கணக்கு தான் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. இவன் என்ன சரியான கணக்க சொல்றா, படிச்ச பொண்ணா இருப்பா போலியே அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு தோண ஆரம்பிக்குது. இவருக்கு பயம் வந்துருது. இப்போதைக்கு நம்ம இங்க இருந்து கிளம்புறதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி ஜமீன்தாரும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதே மாதிரி கூட்டத்துல இருக்க ஒருத்தருக்கு இவங்க மேல சந்தேகம் வந்துருது. யாரு மேல, அவனி மேல சந்தேகம் வந்துருது. இவங்க இளவரசி தானே, ஒரு வாட்டி நம்ம இவங்களை பார்த்திருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா வந்து அரசவை இருக்கு பாத்தீங்களா, அங்கேயே சில வேலையாட்களை வந்து எடுப்பாங்க, அதாவது சில வேலைக்காக எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இவர் அரண்மனைக்குள்ள ஒரு வாட்டி போயிருப்பாரு. அப்படி போகும்போது ஏற்கனவே அவந்திகாவை இவர் பார்த்திருப்பாரு. இவங்க அவந்திகா தானே, இளவரசி தானே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. மத்தவங்க கிட்ட அதை காமிச்சிக்க மாட்டாரு. இவருமே வந்து இவங்களோட ஆக்டிவிட்டி எல்லாம் கவனிக்கிறாரு. இவருக்கு இவ்வளவு சந்தேகம் வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னொன்னு பக்கம் நிறைய ஆளுங்க தேடிட்டு இருக்காங்கல்ல, அதாவது இளவரசி காணோம், அவந்திகாவை பாத்தீங்களான்ற மாதிரி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதனால கண்டிப்பா அவந்திகா தான் அந்த கல்யாணம் வேணான்ற மாதிரி வந்திருக்காங்கன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. இவருமே வந்து கொஞ்சம் சன்மானம் கிடைக்கும், நம்ம உடனே வந்து அந்த அரண்மனையில சொல்லணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அரண்மனைக்கு போறாரு, இந்த விஷயத்த சொல்றாரு. இவருக்கு சன்மானம் மாதிரி காசு கிடைக்குது. அங்கதான் இருக்கானா, நம்ம அந்த இடத்துக்கு போனோன்ற மாதிரி எல்லாருமே வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன இவ்வளவு ஆட்கள் வந்திருக்காங்கன்ற மாதிரி ஆரோட அம்மா பயப்படுறாங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது, இளவரசி இங்கதான் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரிய வந்திருக்கு, அவங்களை கூட்டு போறதுக்காக தான் வந்திருக்கோம்னு சொல்றாங்க. எது இங்க இருந்தது இளவரசியா அப்படின்ற மாதிரி அம்மா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இளவரசின்னு தெரியாம இவங்க சாதாரணமா தானே ட்ரீட் பண்ணிருப்பாங்க. அதை நினைச்சு அம்மா வந்து கொஞ்சம் பயப்படலாம் ஆரம்பிக்கிறாங்க.
இப்ப அவந்திகாவும் அவங்களோட உண்மையான விஷயத்த வெளிப்படுத்த வேண்டிய நிலைமை வந்துருது. நான் ஒண்ணு கிடையாது, நான் அவந்திகா தான் அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயும் இந்த உண்மையை ஒத்துக்கிறாங்க. அதே சமயம் ராஜாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு, பொண்ணை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. எதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணன்ற மாதிரி பொண்ணுகிட்ட கோவப்படுறாரு. நான் வேணாம்னு சொன்னேன், நீங்க கேட்கவே இல்லை, நான் என்னப்பா பண்ண முடியும், எனக்கு அந்த கல்யாண வாழ்க்கை வேணாம்ப்பா, எனக்கு வந்து பிடிச்ச மாதிரி ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றது தான் ஆசை, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னும் போது அப்பாவுமே ஒரு ஸ்டேஜ்ல சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. சரி இப்ப என் கூட வான்ற மாதிரி சொல்றாரு. அப்பயும் வந்து அவந்திகா என்ன சொல்றாங்கன்னா, இங்க ஒரு பிரச்சனை இருக்குப்பா, அதாவது நம்ம நாட்டை சேர்ந்தவங்க தான் இவங்க ஒரு பிரச்சனையில இருக்காங்க, அந்த பிரச்சனையை நீங்க தான் சால்வ் பண்ணும். இங்க ஜமீன்தாரா ஒருத்தர் இருக்காரு, அவர் ஏமாத்தி எல்லாரோட இடத்தையும் புடுங்கிறதுக்கு பாக்குறாரு, இந்த மாதிரிலாம் சொல்றாரு, அவருக்கான தண்டனையை நீங்க தரணும் அப்படின்னும் போது அப்பாவுமே அதை கணக்குல எடுத்துக்கிறாரு. இந்த இடத்துல வச்சு பேசிக்கலான்ற மாதிரி அரண்மனைக்கு பொண்ணை கூட்டு வந்துடுறாரு. ஜமீன்தாரியும் அந்த இடத்துக்கு ஆளுங்களை கூட்டு வர சொல்லியிருப்பாரு. ஜமீன்தாரி ஏமாத்தி கணக்கு பண்ணியிருக்காரு பாத்தீங்களா, ஏமாத்தி இடத்தெல்லாம் புடுங்கிறதுக்கு பார்த்திருக்காரு பாத்தீங்களா, அது எல்லாமே உறுதியாயிருது. அவருக்கான தண்டனையை இந்த இடத்துல வழங்கிட்டு இருக்காரு. அதே சமயம் இவ்வளவு நாள் பொண்ணை பார்த்துக்கிட்டது ஆரவ் தானே, ஆரவ் அவரோட லெவலுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி பார்த்துக்கிட்டார்ல, அதுக்காக வந்து ராஜா வந்து ஏதாவது தரணும்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி வந்து அவனி இருக்காங்கல்ல, அதாவது அவந்திகா இருக்காங்கல்ல, இவருக்கு ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேணும், நீங்க எதுனாலும் கேளுங்க, நான் தரேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, இல்லங்க நீங்க ஏற்கனவே பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணிட்டீங்க, எல்லாருக்குமே அவங்களோட பத்திரம் கிடைச்சிருச்சுன்னா எனக்கு போதும், மற்றபடி எனக்கு எதுவும் தேவையில்லை, அதாவது எனக்கு தனிப்பட்ட முறையில எதுவும் தேவையில்லைன்னு சொல்றாரு. இந்த மனசுலாம் வந்து அவந்திகாக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவந்திகாவை பொறுத்த வரைக்கும் பிடிச்ச மாதிரி ஒருத்தரை திருமணம் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி ஆசைப்படுறாங்கல்ல, இவரோட நடவடிக்கையில இருந்து எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இவங்களுமே அப்பா கிட்ட எனக்கு இவரை பிடிச்சிருக்குப்பா, இவரை நான் திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ராஜாவால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. அவன் ஒரு சாதாரண ஆளுமா, அவனை எப்படி நீ திருமணம் பண்ணிக்க முடியும், நம்ம வந்து ஒரு ராஜா கூட சம்பந்தம் பண்ணாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து உங்க மனசு மாறினா பண்ணி வைங்க, இல்லைன்னா நான் வெயிட் பண்றேன்ப்பா, ஒன்னும் பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி இவங்க வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பாவை பொறுத்த வரைக்கும் பொண்ணு அவ்வளவு ஆசைப்படுறாள், பொண்ணுக்காக இந்த விஷயத்த பண்ணி வைக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆரவ் கிட்ட வந்து இது விஷயமா பேசுறாரு. ஆரவுமே ரொம்ப ஷாக் ஆகுறாரு. எது வந்து இளவரசிக்கு என்ன கேட்டு வந்திருக்கீங்களான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆமான்ற மாதிரி ராஜா சொன்னோன்னே ஒரு ஸ்டேஜ்ல வந்து கல்யாணம் முடிவாகுது. இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஏற்கனவே இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். நான் அதுக்காக தான் சொல்றேன். திரும்பி வேற ஒரு காணொலி மூலியமா நான் உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.